எங்களது அரசு அமைந்தவுடன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 10,000 ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது உதவித்தொகையாகவே அனைவருக்கும் வழங்கப்படும். ஏனென்றால் திமுக ஆட்சியில், அதாவது ஸ்டாலின் ஆட்சியில் விலைவாசி மிகவும் உயர்ந்து விட்டதால் அதை ஈடுகட்டும் விதமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்குவேன் என்று அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. முதல் கையெழுத்தே அந்த 10,000 ரூபாய் வழங்குவதாகத்தான் இருக்கும் என்று தெரிகிறது. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம் போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த நிலையில் இலவசங்கள் அறிவிப்பதை, அதாவது தேர்தல் வருவதை முன்னிட்டு இலவசங்கள் அறிவிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும், அதை தடை செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்படி விசாரணைக்கு வந்தால் இந்த வழக்கு என்னவாகும் என்பது மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. பெரும்பாலும் இப்படிப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும். ஏனென்றால் இவை அந்தந்த அரசாங்கத்தின் கொள்கை முடிவு. ஆகவே அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று கூறி அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிடும். ஆகையால் இந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கும் 10,000 ரூபாய் முதல் கையெழுத்து போடப்பட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்று உறுதியாக தெரிகிறது.